Hi friends, welcome to our channel. நம்ம பேசிக் கிளாஸில் ஆஃப் லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் லைனை கொஞ்சம் வளைவாக இப்படி பெண்டை போட்டுக்கோங்க. லைனை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒரு செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்துகிட்டு இங்கே செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் லைனில் ஒரு லூப் எடுக்கிற அந்த லூப்பை அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக கொண்டு வந்து பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு மறுபடியும் இங்கே பக்கத்தில் எடுக்கிற ஸ்டிச்சை எடுக்கிறீங்க, அந்த செயின் அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு செயின், மறுபடியும் அப்படி கண்டினியூவாக இங்கே ஒரு செயின் போட போகிறோம். இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின். இப்படி நமக்கு போடும்போது சென்டரில் ஒரு நாட் மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறோமா, எடுத்துகிட்டு இங்கே ஒரு செயின் எடுத்துகிட்டு இங்கே அப்படி இங்கே இன்னொரு செயின். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுக்கிறோம், இங்கே ஒரு செயின் எடுக்கிறோம், மறுபடியும் இங்கே ஒரு செயின். அப்படி செயின் நம்ம எடுக்கும் போது நமக்கு சென்டரில் இப்படி ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இப்படி தான் நமக்கு நாட் மாதிரி கண்டினியூவாக கிடைக்கும். நீங்கள் லாக்கில் எதுவும் போட வேண்டாம். மேலே ஒரு செயின் போட போகிறீங்க, அதை அப்படியே கொண்டு வந்து அந்த செயின் கீழே ஒரு செயின் போட போகிறோம். அவ்வளோதான். மேலே ஒரு செயின், கீழே ஒரு செயின். ரொம்ப இழுக்கக்கூடாது. கரெக்டாக அப்படி கொண்டு வந்து அந்த சென்டரில் வந்து நாட் விளரா மாதிரி மட்டும் கரெக்டாக இப்படி கொண்டு வந்து கீழே ஒரு செயின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம பக்கத்தில் நெருக்கமாக நம்ம கொண்டு வந்தோம். மற்றபடி இந்த ஸ்டிச்சு வந்து வேறு எதுவும் இல்லை, ஈஸி தான் இது ஆஃப் லோடில் இது ஃபஸ்ட் டைப். இது செகண்ட் டைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டுட்டு இந்த ஷேப்பில் போட்டுட்டு, நான் இன்னொரு ஷேப் நான் சொல்கிறேன், அந்த ஷேப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் போடுங்க. போட்டுட்டு குரூப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போடுங்க. டைப் 1க்கும் டைப் 2க்குமே கண்டிப்பாக டிசைன் போடணும் நீங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த மாதிரி கிட்ட ஃபுல்லாக நம்ம நெருக்கமாக கொடுத்துட்டு வரணும். இந்த ஸ்டிச்சு நீங்கள் பாருங்கள், போட்டு பாருங்கள். புரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அது கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொன்று கிளியராக கூட நான் சொல்லித்தரேன். யூடியூப் பார்த்து போடுறாங்க, இந்த மாதிரி ஷேப்லலாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்டிச்சில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம அப்படியே கொடுத்துட்டு வரோம் நெருக்கமாக. மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், சென்டரில் ஒரு நாட் அப்படியே வரும். நம்ம இப்படி கண்டினியூவாக போட்டுக்கணும். இந்த ஸ்டிச்சு ரொம்ப நீங்கள் பெருசாக போடாதீங்க. ஓரளவுக்கு இவ்வளோ கேப்பு, அதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. இப்படியே கண்டினியூவாக போடலாம். உங்கள்ட்ட ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக இப்படி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே அவுட்லைன் ஸ்டிச்சு கொடுத்துருங்க. அப்போ தான் பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். நான் சொல்கிற ஷேப்பில் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஹார்ட் ஷேப்பில் போடுங்க. இந்த ஷேப்பில் மட்டும் போட்டு அனுப்புங்க. ஏன்னா இதில் டபுள் சைட் கவரும் நமக்கு இதில் கவர் ஆகிடும். அதனால் நீங்கள் இதுலேயும் இந்த ஷேப்பில் மட்டும் நீங்கள் போட்டு சென்ட் பண்ணிவிட்டு டிசைனில் போடுங்க. இந்த ஹார்ட்டை டபுளாக போட்டுக்கோங்க. இப்படி உள்ள இன்னொரு ஹார்ட் வர மாதிரி. இப்படி உள்ள ஹார்ட் இன்னொரு ஹார்ட் வர மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த சைட் போடுங்க, அதுக்கப்புறம் இந்த சைட் போடுங்க. ஒவ்வொரு சைடை போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.